அடுத்தபடியே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்வு வைத்தாலும் அதில் குறைந்து 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கூறியுள்ள கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு நான் சொல்றேன். அவர்களது ஆலோசனையை நான் கேட்கிறேன். நாம் ஆள வேண்டும். நாம் ஆண்டால்தான் தமிழ்நாட்டு மக்கள் வளமோடு மகிழ்வோடு வறுமை இல்லாமல் வாழ்வார்கள், சமூக நீதியோடு வாழ்வார்கள் என்ற நோக்கிலேதான் தொடர்ந்து பாடுபட்டிருக்கிறது. அந்த வகையிலே மாவட்டத்திலே 10 லட்சம் மக்களுக்குரிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், ஆர்வம் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்ல உண்மை. அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அங்க படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்வு வைத்தாலும் அதில் குறைந்து 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக் கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். மாற்றல் மக்கள் கட்சி தலைவர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது குறித்து கட்சியோட மாவட்ட செயலர் தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார். அது அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கானது, அந்த கட்சியின் அதிகாரத்திற்கானது. அது அவருடைய கருத்து. எல்லா கட்சியும் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அவங்களோட செயல்படாங்க. எந்த அளவுக்கு தொகுதிகளை கேட்கும் எந்த தற்போதைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற முக்கியமான செயல் திட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அந்த கருத்தியலை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதுதான். அதற்கான பேரணியை இன்னும் வலுவாக நடத்த வேண்டும் என்பதால் தான் 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணியை ஜூன் 14க்கு நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம். அதை மாபெரும் பேரணியாக, அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.